இந்த லெஜண்ட்ஸ் செகண்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் தான் விளையாண்டுருக்கோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். செகண்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ் விளையாண்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நம்ம டாஸ் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் பேட்டிங் சூஸ் பண்ணியிருப்போம். 88 ரன்ஸ் அடிச்சிருப்போம். அதை நீங்கள் இனி ஃபுல்லாக பார்க்கலன்னா பார்த்துருவாங்க. 1 minute கைஸ். ஓகே, அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துருந்துருங்க. ரோஹித் சர்மா 47 ரன், கில் 8, விராட் 24, கெய்க்வாட் 6 அண்ட் ரிஷப் பண்ட் 3 நாட் அவுட். இந்த மேட்ச்சில் 89 ரன்ஸ் அடித்தா இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி பும்ரா வந்திருக்காரு திருப்பி. போன மேட்ச்சில் இல்லை, வாஷிங்டன்ஸ் வந்திருக்கு பதிலாக பும்ராவுக்கு அடிச்சுட்டு வந்திருக்கோம். சுனில் கவாஸ்கர் அண்டு வீரேந்திர சேவாக் ஓப்பன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், ஸ்கோர் போர்டெலாம் மாறி இருக்குது, தெரியுதா? புதுசாக ஸ்கோர் போர்டெலாம் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் வீடியோவில் இதெல்லாம் இல்லை. ஓகே, என்ன பால் போடலாம்? இன்ஸ்விங். ஓகே, இன்ஸ்விங் ஸ்லோவாக மூவ் ஆகுது கைஸ். முன்னாடியில் கொஞ்சம் ஸ்பீடாக மூவ் ஆகும், இப்போ கொஞ்சம் நல்லாவே ஸ்லோவாக மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் பால் நல்லா அடித்தது, பட் நேராக கையிலுங்க. பும்ரா வந்த முதல் பாலை ஸ்ட்ரைக் பண்ணிக்கார். டைமிங் சுத்தமாக இல்லை. சூப்பரு. யார் கேட்ச் பிடிச்சா? கெய்க்வாட் தான் கேட்ச் பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலே அவுட்டுங்க. இந்த மாதிரி தான் ஆகும். போன மேட்ச்சில் இதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் சேசிங் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட கம்மி டார்கெட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இதே மாதிரி தான் டக்குன்னு விக்கெட் போச்சு. இப்போ திடீர்னு தோனியும் அனில் கும்ப்ளே விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. என்னங்க அனில் கும்ப்ளேலாம் விளையாடுவான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கும் ஒன்றும் புரியல. திடீர்னு அனில் கும்ப்ளே என்னங்க ஃபோரில் விட்டுறக்கூடாது. இதெல்லாம் 4 போடுற பாலே இல்லை. 4 போயிடுச்சுங்க. இதெல்லாம் 4 போடுற பால் இல்லை, சிங்கிள் ஓடுற பால். சிட் ப்ரோ. ஒரு ஃபீல்டரும் கூட வெளியே இல்லையா? 2 பேர் இருக்காங்க. அது இருக்க இவரை தூக்கி இவரை தூக்கி இந்த இடத்துல போட்டலாம். ஓகே, ஃபீல்டிங் ரெடி ஆயிடுச்சு. அந்த கேப்பில் தான் அடித்தாங்க 4. கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. அதனால் 4 போகக்கூடாது, பாலே இல்லை. இப்போ 4-1. ராகுல் டிராவிட் ஸ்ட்ரைக்கில் தூக்கி அடித்தாரு. இன்னொரு அவுட்டா? எஸ், கேட்சை ட்ராப் பண்ணிட்டாருங்க. யார் ப்ரோ நீ கேட்சை ட்ராப் பண்ணிட்ட? யாருன்னு தெரியல ப்ரோ. ஓகே, சொல்ல மாட்டேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸே சுத்தமாக இல்லை கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். சுத்தமாக இல்லை. வெறும் 12 தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் தான். கீழே தான் இருக்குது, அந்த பட்டன் அமுத்தி விட்டுட்டு போங்க. தூக்கி அடித்தாருங்க, 6 பா. டிஃப்ரெண்ட்டாக சீரீஸ் எல்லாம் யோசித்து வச்சுருக்கேன். ஆனால் அந்த T20 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒரு சீரீஸ் போடுவேன். வெயிட் அண்ட் வாட்ச். அது இந்த சச்சின் சாஹாவா இல்லை கேமாக டிசைட் பண்ணல. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ் வரும். அதனால ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இன்னொரு 6 செஸ் பண்ணிடுவாங்களா அந்த டார்கெட்டை? ஓஹோ, பயங்கரமாக ஆடிட்டுருக்காருங்க. கேட்சை விட்டாங்க. தான் கேட்சை விடக்கூடாதுன்னு சொல்கிற சேவாக் 2 பால் தான் அடிக்க 2 6. யார் ப்ரோ நீ சேவாக்? இல்லை, யார் ஜெயிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. இந்தியா இப்போ நம்ம கரண்ட் டீம் ஆடிட்டுருக்கோம். இந்தியா ஜெயிச்சா இனி நல்லா இருக்கும். அவுட்டா? இல்லை, டாட். 4 போன பால் இதே மாதிரி ஒரு பால் தான். யாருக்கு கொடுக்கலாம்? ஐயோ, இந்த ஆடுங்க. இதை கட் பண்ணி போட்டால் டைம் கட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை என்கிட்ட. அதுதான் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். சரி கேஷ், யாருக்கு கொடுக்கலாம்? முகமது சிராஜுக்கு கொடுக்கலாம். போன டைம் அவர் தான் பால் எடுத்துருக்குறாரு. இப்போ செகண்ட் ஓவர் போட வந்திருக்காரு முகமது சிராஜ். ஒரு பவுலர்னால ஒரு ஓவர் தான் போட முடியும். இந்த லென்த்தில் வச்சு பண்ணலாம். இன்ஸ்விங். பும்ராக்கிட்ட அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு, சிராஜ்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பால் ரைட்டிங் டு தி அணி. இல்லை, சிங்கிள், ரன் அவுட் இல்லை, எதுவும் நடக்கலை. சார் படம் அவுட்டா? இல்லை, உள்ள ரீச் ஆகிட்டாரு. எஸ், குட் அம்பையர் கொடுக்கல. கரெக்டானதான் சொல்லிக்காரு. அது RC24 போடலாமா? ஏன்னா அந்த கேமு ஃபோனுக்கு வர மாட்டேது. அவுட்டா? இல்லை, பவுண்ட்ரி. ஆஹா, சூப்பராக ஆடிட்டுருக்காங்க. ஐ திங்க் வீரேந்திர சேவாக்னு தான் எனக்கு தெரியும். எஸ், வீரேந்திர சேவாகே தான்.
என்னம்மா ஆடுறாருங்க, என்னம்மா பிளேயர் இவர், சூப்பராக ஆடிட்டுருக்காரு. 22 ரன்ஸ் வந்துட்டாங்க. பேஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. 6 எப்பா, என்னம்மா ஷாட்ரா பாய். சேஸ் பண்ணிடுவாங்கன்னு தோன்றுது. இப்படி ஆனால் சேஸ் பண்ணலாம். ஏதாச்சும் பிரேக் த்ரூ கிடைக்குமா இந்தியன் டீமுக்கு? ஆர் இந்த மேட்ச் கையை விட்டு போகுமா? ஆஃப் சைட்லேயே தெரியாமல் போட்டுருக்கோம். இந்த பால் லெக் சைடில் போடணும்னு நினச்சோம், மறந்துட்டேன். தூக்கி சொருவ போகிறாரு, நல்லா தெரியுது. இல்லை, ரன் அவுட்டா? ஆஹா, சூப்பர் சேவுங்க. யாருன்னு தெரியல, சூப்பரான சேவு. பால் தூக்கி போடு ப்ரோ. போட்டாரா? சூப்பரான சேவுங்க. இந்த லென்த்லேயே பிச் பண்ணலாம். எஸ், லெக் கட்டர் போடலாம். பட் லெக் கட்டரில் இந்த லெக் கட்டர் போட்டு இந்த லென்த்தில் பிச் பண்ணக்கூடாது. பட் டாட் பால், ஏன் ப்ரோ டாட் பால் ஆடிட்டு இருக்க? தூக்கி சொருகு ப்ரோ. அப்போ தான் அடுத்த மேட்ச்சுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ மறுபடியும் ஆஃப் சைட்லேயே வச்சிட்டேன்னா, ஆஃப் சைடில் நல்லா அடிச்சிருக்காங்க. பவுண்ட்ரி இல்லை சிங்கிள். ஐயோ, வீரேந்தர் சேவாக ஸ்ட்ரைக் வந்துருச்சுங்க. ஹிட். ஓவர் முடிஞ்சா? நல்ல வேலை, ஓவர் முடியலன்னு நினச்சிட்டேன். 2 ஓவருக்கு 30 ரன்னு. அப்படி ஆனால் 5 ஓவர் மேட்ச்சு. சான்ஸ் இருக்குது. அக்ஷர் பட்டேல் கொடுக்கலாமா? ஆல் கேன் கோ வித் அக்ஷர் பட்டேல். அப்புறம் அடுத்த ஓவர் சிவம் துபே போடணும். இல்லை, ஸ்பின்னர் லாஸ்ட் ஓவர் போட வைக்கிறது கொஞ்சம் சிக்கல் தான். அதனால சிவம் துபே லாஸ்ட் ஓவர் போட வச்சுட்டு அடுத்த ஓவர் குல்தீப் யாதவ் கொடுத்தலாம். ஆனால் போன மேட்ச் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டில் தோத்துட்டோம். யாசின் ஒரு விக்கெட்டுங்க. டிராவிட் அவுட்டு. இப்போ நான் அடுத்தது எனக்கு தெரிஞ்சது தி காட் ஆஃப் கிரிக்கெட் தான் வராருன்னு நினைக்கிறேன். ராகுல் டிராவிட் கான் ஃபார் 7. நெக்ஸ்ட்டு யார் தி காட் ஆஃப் கிரிக்கெட்டோட என்ட்ரிங்க. இவரை பார்க்கறக்கும், ரோஹித்தை பார்க்கறக்கும், தோனியை பார்க்கறக்கும் தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. கோலியை பார்க்கறக்கும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. என்னம்மா பிளேயரு, கிட்டத்தட்ட இல்லை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் 100 எப்பா. 17 வயசுலேயே ஆஸ்திரேலியாவில் 100 அடித்தார். அது ப்ரைம் ஆஸ்திரேலியா. அது இவர் ஜஸ்ட் 17 வயசு இருக்கும்போது ஆஸ்திரேலியாவில் 100. இன்னொரு அவுட்டா? நம்ம சொன்னாலே அவுட்டுங்க. ஐயோ, கேட்சை விட்டுட்டாரு. டக்காக இருப்பார் சச்சின். பேக் டு பேக் டக்காக இருக்கும் சச்சினுக்கு. நான் போன மேட்ச்சுமே அவர் டக் ஆகிட்டார். பின்னாடி கொடுத்து அவுட் ஆகிட்டார். அதுவும் ஸ்பின்னருக்கு தான் நினைக்கிறேன். அவுட்டு. சேவாக் அவுட்டுங்க. ஆஹா, சேவாக் அவுட். வீரேந்தர் சேவாக் நல்லா ஆடிட்டு இருந்தார். இந்த ஒரு ஸ்ட்ரகிள் தெரியுது. சௌரவ் கங்குலியில் இறங்கியிருக்காரு. தி லெஜண்ட், ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி கேப்டன் ஆஃப் இந்தியா சௌரவ் கங்குலி. இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸும் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க, கங்குலி அண்ட் சச்சின். தூக்கி அடிச்சாருங்க. என்னம்மா ஷாட் இது ப்ரோ, என்ன ஷாட் ப்ரோ இது, சூப்பர் ஷாட் இது கங்குலி ப்ரோ. சூப்பர் ஷாட்டுங்க கங்குலி கிட்டேருந்து. இந்த கேமில் சச்சின் பவராக தான் இருப்பார். ஏன்னா வீக் பண்ணி விட்டிங்களா சச்சினை? முன்னாடியெல்லாம் அவர் பட்டாலே போகிற மாதிரி இருக்குங்க ஆப்போனன்ட் டீமில் சச்சினை வச்சு ஆடினாலும். அதான் இந்த லெஜண்ட்ஸ் மேட்ச்லாம் முன்னாடி போட்டிருக்கேன். இன்னொரு பவுண்ட்ரி. இப்போ சச்சின் பெருசாக அடிக்கிறது இல்லை. அதாவது இந்த கேமில் 2 மேட்சாகவே பெருசாக அடிக்கலை. சொல்லக்கூடாது, இனி அவர் ஒரு பால் தான் விளையாண்டுருக்காரு. ஆனால் அதுவும் கேட்சு தான் போச்சு, கேட்சை விட்டாங்க. பட் இப்போது சௌரவ் கங்குலி 2 பாலுக்கு 10 அடிச்சிருக்காரு. 2 பாலுக்கு லாஸ்ட் பால் தூக்கி சொருவினாரு. அவுட்டா? இல்லை, பவுண்ட்ரி. 3 பாலுக்கு 14, 15 ரன். நல்லா போன மாதிரி இருந்துச்சு. 3 பாலில் முடிச்சு விட்டாங்க. இதை ஸ்பின்னர் நம்பவே முடியாதுங்க. எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஸ்பின்னர் ஓவரில் நடக்கும். புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஓவர் நம்ம குல்தீப் யாதவுக்கே கொடுக்கலாம். ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் சின்மேன். குல்தீப் யாதவ் வந்திருக்காரு. சின்மேன் குல்தீப் யாதவ். ஓகே, இதுக்கு எந்த லென்த்து காலுக்குள்ளே தூக்கி போடலாம்? டெண்டுல்கருக்கு
ஸ்பின் நல்லா ஆடுவாரா தெரியல. டெண்டுல்கர், குல்தீப் யாதவ் டு டெண்டுல்கர் சொருவனாருங்க. என்னம்மா ஷாட்டுங்க பா. ஸ்ட்ரெயிட் டிரைவ் ஆடி இப்போ நிறையா டைம் நான் ஹைலைட்ஸில் பார்த்துருக்கேன், மேட்சஸில் லைவில் பார்த்ததில்ல. ஏன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக 6 அடிச்சிருக்காரு. 88 தான் அடிச்சிருந்தோம். இப்போ 4th ஓவர் சேஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. 11 பால் இருக்குது. அவுட்டு. எஸ், கேட்ச் விட்றாதீங்க ப்ரோ. எஸ், அவுட்டிங்க. சச்சின் காலி. ஆஹா, சச்சின் 2 மேட்சாலே சொதப்பலுங்க. இந்த மேட்ச்சுக்கு 7, போன மேட்ச் டக்கு. சச்சினை பார்க்க வந்த ஃபேன்ஸுக்கு ஒரு அப்செட் தான் இது. 51க்கு 4. இப்போ 6 பால் 6 6 அடித்த யுவராஜ் சிங் 12 பாலுக்கு 50 அடிச்சிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக அவரோட சிஷ்யன் தான் இருக்கார். 14 பால் அவுட்டா இல்லை 4. 14 பால் 50. அபிஷேக் சர்மா தான் செகண்ட் பிளேஸ். அவர் தான் அவரோட சிஷ்யன்னு சொல்கிறேன். இந்த வீடியோ 11 நிமிஷம் போயிருக்கு. கொஞ்சம் லென்த்தாக தான் போகும். 15 நிமிஷம் அந்த மாதிரி போயிடும், மன்னிச்சுக்கோங்க கைஸ். 4வது பால் ஆஃப் தி ஓவர் தூக்கி சொருவானது பவுண்ட்ரி. மறுபடியும் யுவராஜ் சிங்கின் பேட்டில் இருந்து பவுண்ட்ரி மழை தான் பொழிகிறது. 2 பால் 2 பவுண்ட்ரி எடுத்தார். இன்னி 2 பால் தான் உள்ளது இந்த ஓவரில். இன்னொரு விக்கெட் கிடைக்குமாம். அது யுவராஜ் சிங்காக இருக்குமாம். எப்படி இருக்கும்? நோ பால் மட்டும் போட்டக்கூடாது. ஜஸ்ட் கிட்டிங் கைஸ். புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்ட்டு. அது எனக்கே தெரியுது நல்லா இல்லைன்ட்டு. கமெண்ட்ரியை சொல்கிறேன். 65 ரன் வந்துட்டாங்க. இனி 23 ரன் தான் வேணும். லாஸ்ட் பால். இனி 24 ரன் தான் வேணும். இந்த பாலை போட்டால் அடுத்த ஓவர் கொஞ்சம் கஷ்டம். என்னங்க, ஆஹா நல்லா ஃபீல்டிங்க அக்ஷர் பட்டேல்னு நினைக்கிறேன். இப்போது ஒரு 6 பாலுக்கு 24. கங்குலி மேலே ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். கங்குலி ப்ரோ மேலே ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். ஐயோ ஓகே சாரி கேஷ். லாஸ்ட் ஓவரை சிவம் தூபேக்கு தான் கொடுக்க போகிறோம். இப்போ ரியலில் கொஞ்சம் மேட்சஸாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு தூபே. அதனால் லாஸ்ட் ஓவரை நம்பி கொடுத்துருக்கோம். 24 ரன் சேவ் பண்ணுவாரா மாட்டாரா? அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? இங்கே பவுண்ட்ரி. 5 பாலுக்கு 20. மேட்ச்சு விறுவிறுப்பாக போகுது லாஸ்ட் பால் வரைக்கும். 5 பாலுக்கு 20 தாங்க. 5 பாலுக்கு 20. ஓ சரி 5 பாலுக்கு 20. ஏதாவது நடக்குமா? 5 பாலுக்கு 20. 2வது பால் தூபே மேலே இப்போ ப்ரெஷர் சொருவிட்டாருங்க. ஐயோ 4 பாலுக்கு 16. அந்த இடத்துல ஃபீல்டர் நிறுத்த முடியுமா? ஸ்ட்ரெயிட்டில் ஃபீல்டர் நிறுத்தலாம். 2 4 அதே இடத்துல தான் வந்திருக்கு. நம்ம ஃபீல்டிங் செட்டப்பே மாற்றலை. இங்கே போகலாம். பும்ராவையும் அக்ஷர் பட்டேலையும் இங்கே ஓகே. பட் அந்த இடத்துல கேப் இருக்குது. பரவாயில்ல பார்த்துக்கலாம். அந்த லென்த்தை நம்ம எதுக்கு போட போகிறோம்? ஆஃப் சைடில் ஃபீல்டிங் தரேன். ஆஃப் சைடில் தான் பாலை தூக்கி போட போகிறேன். ஓகே 4 ஃபீல்டர் வெளியே. ஸ்ட்ரெயிட்டில் டெலிவரி. அவர் தூக்கி சொருவனால கேட்சுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓஹோ கிளவராக ஆடி இருக்காருங்க. பயங்கர கிளவராக ஆடி இருக்காரு. ஓ நீ அப்படி போடுறியா? ஆஃப் சைடில் ஃபீல்டிங் எழுதி வச்சுட்டு ஆஃப் சைட்லேயே போடுறியா தெரியும் அப்படின்னு ஆடிக்காரு. இப்போ 3 பாலுக்கு 12 இருந்தால் தேவை. ஓட்ட மேட்சுங்க இது. போன மேட்சும் இதே மாதிரி தான் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. பட் இதோட நிறைய விக்கெட் விட்டுருந்தாங்க. 3 பாலுக்கு 12. என்னங்க டொக்கு வச்சிட்றாரு ப்ரோ. 3 பாலுக்கு 12. இப்போ 2 பாலுக்கு 11. நீ 6 4 அடித்தா மட்டும்தான் ட்ராவே பண்ண முடியும். இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் தான் இது.
பட் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இந்த கேமே கடைசியில் இப்படி தாங்க பண்ணோம். கடைசி வரைக்கும் ஆன்சர் கொண்டு போயிட்டு வாட் ஐயோ ப்ரோ சொல்ல அடிச்சுட்டாருங்க சிக்ஸர். ஒரு பாலுக்கு 5 ஒரு பாலுக்கு 5. நீ 6 வச்சு ஜெயிச்சிடலாமே. ஆமாம் ப்ரோ 6 வச்சு ஜெயிச்சிடலாம். ஐயோ அவ்வளோதான், சோலி முடிந்தது. லாஸ்ட் பால் ட்ராவாக இருக்குங்க மேட்ச்சு. சூப்பர் ஓவர். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். எண்ட் ஆஃப் தி மேட்ச். ஸ்கோர் லெவல்ஸ். சூப்பர் ஓவர் போலையா ப்ரோ சூப்பர் ஓவர் போகுமா போகாதா சொல்லுங்க ப்ரோ. ஐயோ ஆடு வந்து கடுப்பேத்தாதா ப்ரோ. ஆடு நம்மளுக்கு கடுப்பேற்றி இருக்கு. சூப்பர் ஓவர் போகுமா போகாதா மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. மேட்ச் டைடு. லைவ் ஃப்ரம் கொல்கத்தா. எஸ்ங்க சூப்பர் ஓவர் போகுது. இப்போ பவுலிங் நம்ம ஜேபி கிட்ட தான் கொடுக்க போகிறோம். ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த வீடியோ நல்லாவே லென்த்தாக போயிருக்கோம். சுனில் கவாஸ்கர் தான் ஓப்பனிங் விளையாண்டுருக்கார். ஒரு ஓவர் தான். யாக்கர் விக்ரம் ப்ரோ. ஓகே எஸ் யாக்கர். அவுட் ஸ்விங் டெலிவரி. என்னாக நடக்க போகுது. சுனில் கவாஸ்கர் ஸ்ட்ரைக்கில் தூக்கி சொருவனாரு. அவுட். ஐயோ என்ன ப்ரோ நீங்கள் கேட்ச விடுறீங்க. கெய்க்வாட் ப்ரோ ஒய் ப்ரோ கேட்ச விடுறாங்க. இப்போது 5 பால் தான் இருக்குது. பா ஐயோ யாக்கர் வைக்க மாட்டேனே. வாட் வில் ஹேப்பன் டு திஸ் மேட்ச். அடிச்சாருங்க பவுண்ட்ரி. பவுண்ட்ரி. வெளியே ஃபீல்டர் நிறுத்த முடியுமா சூப்பர் ஓவரில் பார்க்கலாம். என்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங் மேட்ச்சுங்க. சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன் ப்ரோ வெளியே நிறுத்த முடியாதா? எஸ் வெளியே நிறுத்த முடியல. வெளியே நிறுத்த முடியாதா? நிறுத்த முடியல நம்மளால். யாக்கர் போடலாம். வீரேந்திர சேவாக் பேட்டிங்கில் அடிப்பாரா? கேட்சா? இல்லைங்க, சேவ் பண்ணு ப்ரோ. சிராஜ் ப்ரோ சேவ் பண்ணு ப்ரோ. எஸ் பண்ணிட்டாரு. பட் ஏங்க சூப்பர் மேன் அவர் எங்கிருந்து எவ்வளோ ஸ்பீடாக வர்றாரு. சூப்பராக போகுது மேட்ச்சு. நம்ம இங்கே சூப்பர் வேணான்னு சொல்கிற ப்ரோ. இந்த மாதிரி மேட்ச்சை தான் ப்ரோ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். கண்டென்ட் கிடச்சிருச்சு. அவுட்டு இல்லை சிங்கிள். அப்படிலாம் பண்ணாத ப்ரோ. ரீச் ஆகிட்டார் நல்லாவே. நீ 2 பால் தான் இருக்குது. 8 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ 2 6 தூக்கி சொருவினாலும் சொருவிடுவாங்க. சுனில் கவாஸ்கர் ஏதாச்சும் பண்ணுவாரா? சொல்ல தூக்கி அடிச்சிருக்காரு. பவுண்ட்ரி. 6ன்னு சொன்னால் பவுண்ட்ரி. ஆம்புலன்ஸ்லாம் அடிச்சிருக்காருங்க. அங்கே பாருங்கள் ஆம்புலன்ஸ் எல்லாம் இருக்குங்க. 12 ரன் லாஸ்ட் பால். ஒரு 6 கிடைக்குமா இந்தியன் லெஜண்ட்ஸ் டீமுக்கு? பும்ரா நல்லா போட்டு முடிப்பாரா? ரோஹித் சர்மா விளையாடுவார். லாஸ்ட் பால். யாக்கர் தூக்கி சொருவப்பட்ட பந்து பவுண்டரிக்கு செல்லப்பட்டது. இதோட ஸ்கோர் எவ்வளோ 17 ரன் டு வின்னுங்க இந்த சூப்பர் ஓவரில். ஐயோ ப்ரோ என்னங்க இவங்க அடா போட்டுட்டு இருக்கிறாங்க. ஐயோ ப்ரோ நான் யூடியூப் சேனல் போடுற கடுப்பேரும் ப்ரோ பார்க்குறவங்களுக்கு. ஓகே கேன் பி ஹேப்பன்டு. ரோஹித் சர்மா ஓப்பனிங். என்னங்க செலக்ட் ஆக மாட்டேது. விராட் கோலி நான் ஸ்டிக்கர். சுமன் கில் இறக்கல, விராட் கோலி இறக்கிருக்கேன். ஆனால் இவங்க 2 பேரும் தான் இன்றைக்கி நல்லா ஆடிருக்காங்க கம்பேர் டு அதர்ஸ். சொருவிட்டாங்க ரோஹித் சர்மா. சொருவனாருங்க தூக்கி பால. பந்து காணாமல் போச்சு. நீ 11 ரன் தான். இன்னொரு
ஷாட், இன்னொரு சிக்ஸர், ஹெலிகாப்டர் ஷாட்டுங்க இது. எம்எஸ் தோனி அடித்த மாதிரியே இருந்துச்சு. பா மேட்ச் நம்ம கையில். நீ 5 ரன் தான் தேவை. இன்னொரு 6 அடித்து ரோஹித் சர்மா அவரோட ஸ்டைலில் முடிப்பாரா, இல்லை இந்த மேட்ச்சில் ஏதாச்சும் ட்விஸ்ட் இருக்குமா? ஓஹோ ஓஹோ, என்னங்க ட்விஸ்ட் இருக்குமா மேட்ச்சில்? வாட்ட மேட்ச்சுங்க இது. கண்டென்ட் கிடச்சிருச்சு, அது எனக்கு சந்தோஷம். அது வரைக்கும் சொல்லிட்டோங்க, ஜெயிச்சாச்சு மேட்சை. ரோஹித் சர்மா finishes off in style. இந்தியா அந்த சூப்பர் ஓவர் ஜெயிச்சு இந்த சீரீஸையும் கைப்பற்றிருக்காங்க. என்னம்மா மேட்சுங்க. சரி, பை கைஸ்.